இது மாதிரி மோர் பக்கடா குழம்பு எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. போட்டேன் மோர் பக்கடா குழம்புக்கு 100 கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். அது கூட 10 பல்லு பூண்டு போட்டுக்கோம். பக்கடா மாவு பக்கடாவுக்கு கடலைப்பருப்பு அரைச்சாச்சு போட்டுக்கோம். 100 கடலைப்பருப்பு தான். ஏன்னா கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்குவோம். குழம்புத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். கருவேப்பிலை வெங்காயம் போட்டு செஞ்சுக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ பக்கடா சின்னதாக போட்டு எடுத்துக்குவோம். பக்கடா எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்குவோம். இந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு தாளிப்புக்கு எண்ணெய் காஞ்சிச்சு ஜீரகம் 4 போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் வச்சு அரைச்சிருக்கோம். இதில் சேர்த்துக்குவோம். நல்லா தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா மோர் ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா 1/2 லிட்டர் தயிர் ஊற்றிக்குவோம். மோர் குழம்பு இப்போ பொரிச்சு வச்சுருக்க பக்கடா சேர்த்துக்கணும். மோர் குழம்புல கொஞ்சமாக சாப்பாட்டுக்கு வச்சுட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோம். போதும் பக்கடா குழம்புக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் மோர் குழம்பு வச்சுட்டு